வணக்கம். ருதுலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் 16 செல்வங்களும் நிறைந்திருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தாமரைப்பூவை எந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்லலாம் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. இப்போல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்லேயே பூக்குது. அதை எப்படி நம்ம பூஜை ரூம்லேயும் வாஸ்து உருளிலையும் இந்த தாமரைப்பூவை வைக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 இதழ் தாமரை அளவுக்கு இருக்கும். இது நல்ல ஒரு பெரிய பூ. இது ஒரு 4 நாளைக்கு நம்ம எப்படி பூஜை ரூமில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாஸ்டிக் சில்வர் கண்டெய்னரை தவிர்த்துக்கோங்க. நான் இப்போ சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நான் என்ன கலந்துருக்கேன் அப்படின்னா, ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் கலந்துருக்கேன். இது கூட வெட்டிவேர் கலந்துக்கலாம், மஞ்சள் கலந்துக்கலாம். இந்த 4மே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாமரைப்பூவை ஒரு 4 நாள் வரைக்கும் இதில் வச்சுக்கலாங்க. இந்த தாமரைப்பூ ஒன்றும் ஆகாது. நான் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதிகமாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கலர் தாமரைப்பூ தான் வைக்கணும் அப்படின்னலாம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த கலர் தாமரைப்பூவாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட தாமரைப்பூ இல்லை, கடையில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு தாமரைப்பூ பூஜை ரூம்லேயும் ஒரு தாமரைப்பூ வாஸ்து உருளிலையும் இருந்துச்சு அப்படின்னா வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி நிலைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தாமரைப்பூ இந்த மாதிரி டெய்லியுமே போட்டு வச்சுருக்கணும். இந்த கலர் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா பிங்க். இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப சிறந்தது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். தாமரைப்பூ அப்படின்னாவே அது டைரெக்டாக லக்ஷ்மி தேவியை தான் குறிக்குது. லக்ஷ்மி தேவியே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தாமரைப்பூ நம்ம வீட்டில் இருக்கிறது, செடியும் இருக்கிறது. இந்த இளம் சிவப்பு நிற தாமரைப்பூ நம்ம வாஸ்து உருளியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நேர்மறையான சக்திகள் அனைத்துமே போய் நல்ல சக்திகள் மட்டுமே வீட்டில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறது. 4 நாளைக்கு மேலே நீங்கள் இந்த பூவை எடுத்துகிட்டு இந்த இதழ்களை எல்லாம் காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி ஃபேஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தாமரைப்பூ மிகவும் தூய்மையான ஒரு தெய்வீக மலருங்க. இதை நீங்கள் வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போட வேண்டாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி ஃபேஸ்க்கு ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் மாற்றும்போது இந்த தண்ணியை கூரை மேலே கூட நம்ம தெளிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கால் படாத இடத்துல நீங்கள் ஊற்றி விட்டுறணும். செடிக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ரோட்லலாம் ஊற்றக்கூடாது. இந்த தண்ணியை மற்றவங்க கால் தடமே படக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல தான் இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி விடணும். நீங்கள் தினமும் தண்ணியை மாற்றிக்கிறேன் அப்படின்னா மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம பூஜை ரூமு. அதுக்காக தான் இப்படி வைக்கிறது. தாமரை செடி வச்சுருக்கிறவங்க தாமரை செடியிலேயே பூவை விடாமல் இந்த மாதிரி எடுத்து வைங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம தாமரை செடிகள் பற்றி பார்க்கலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அகிலா அப்படிங்கிற வெரைட்டி. இதை நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மொட்டு வச்சுருக்கு. இப்போ 3வது மொட்டும் வந்திருக்கு. அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் சன்செட் மாதிரியே இருக்குது. ஆனால் இது பிங்க் ஃபாரினர். இது தானாக விரிஞ்சால் மட்டும்தாங்க இது அழகாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம பறித்து பயன்படுத்திக்கலாம். சிங்கிள் பெட்டல் பொறுத்த வரைக்கும் தானாக விரியணும். அப்போ தான் அதோட லுக் கொடுக்கும். நம்ம விரிச்சு விட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டி தான். அதுக்கு டியூபர்ஸ் நல்லா முத்த விட்டு போட்டிங்க அப்படின்னா பூத்துக்கிட்டே இருக்கும். இதோட பிங்க் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பிங்க் கலரில் நிறைய தாமரை பூக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரே மாதிரி பிங்க்கில் இருக்காது. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கனா புஷ்பமோட சீட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் சீட் வருமா அப்படின்னு பார்த்தேன். இதில் வரல, நான் எடுத்துட்டேன். இதைய இன்னொரு சீட் பாட் இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எல்லா சீடுமே வர்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு சீட் தான் வந்திருக்கு. இந்த சீட்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் நான் ரீபாட் பண்ணுவேன். ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெரைட்டி போயிடும். சேல் வீடியோவில் இந்த வெரைட்டி வராது. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு மைக்ரோபோல் வெரைட்டிஸ். மைக்ரோபோல் வெரைட்டியோட டியூபர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் இருக்கும்.
இதை நம்ம அப்படியே ரோலாக வந்து பிளான்ட் பண்ணிக்கலாம். நான் தேவையான டியூபர்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரோலை அப்படியே பிளான்டிங் கொடுத்துருவேன். மைக்ரோ வெரைட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி தாங்க பிளான்டிங் கொடுக்கணும். உங்களோட டியூபர்ஸ் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு அப்படியே ரோலாக பிளான்டிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உரம் வச்சு கொடுத்துக்கோங்க. அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய பூக்கள் கொடுக்கும் அந்த தொட்டியில். உரமே வைக்காமல் இருந்தீங்கன்னா பூக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சின்னதாகவும் பூத்துட்ருக்கும். மைக்ரோ வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா உரம் வச்சுக்கணும். ஒரு கிலோ 1.5 கிலோ அளவு தான் வைக்கணும் தொட்டிக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூமிங் வரும். ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது. மைக்ரோ வெரைட்டிஸ்க்கு உரம் தேவையான அளவு வீடியோஸை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நார்மல் வெரைட்டிஸ் கொடுக்குற மாதிரி மைக்ரோ வெரைட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா டோரா அப்படிங்கிற வெரைட்டி. இது இப்போ தாங்க ப்ளூமிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு 7 மொட்டுக்கள் வரைக்கும் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு இதோட பூ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு பிங்க்னாலும் பார்த்திங்கன்னா மெஜந்தா கலந்தது, வைலட் கலந்தது, அந்த மாதிரி பிங்க்லேயே வந்து நிறைய உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க டோரா அப்படிங்கிற வெரைட்டி. இதில் என்ன அப்படின்னா அந்த சென்டரில் அந்த ஒயிட் வருது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இதில் க்ரீன் வருது. அதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதனால தான் இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. இப்போ லக்ஷ்மி இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும்தான் வரும், அந்த க்ரீன் வராது. டோராவில் இந்த க்ரீன் வருது. பூஜைக்கு நம்ம வைக்கும்போதும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள் இதில் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு. இது இப்போ இந்த ஃப்ளவரை பறிக்க இந்த மொட்டுக்களெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாகிடும். இன்னும் மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது நல்ல ஒரு காஸ்ட் வரக்கூடிய டியூபர் தான். நல்ல விலை அதிகம் கொடுத்து வாங்கின ஒரு டியூபர் தான். ஒரு 650 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டியூபரில் இருக்கிற க்ரோத் டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அப்படி சின்னதாக இருக்கிற க்ரோத் டிப்பு உள்ள ஒரு டியூபரை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இதை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தண்ணி. அதுக்கு இந்த மாதிரி கவனமாக 2 நேரமும் பார்க்கணும். காலையிலையும் சாயந்தரமும் அந்த பிளான்ட்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் இதை வந்து வளர்த்து நல்லா ஒரு பெரிய செடியாக கொண்டு வர முடியும். நியூ வெரைட்டி வாங்குறது ஈஸி இல்லைங்க. இந்த மாதிரியும் டியூபர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை வளர்த்துடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அடுத்த பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்துலேக் அப்படிங்கிற வெரைட்டி. இந்த வெரைட்டி வாங்கும்போது தான் அந்த பட்டர் மில்க்கும் வாங்கியிருந்தேன். ஆனால் அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அஃபெக்ஷன் 16 லீஃபெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இதில் க்ரோத் தெரியும் பாருங்கள். அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. ஃப்ளவரிங்கும் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்குது. மைக்ரோ வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரீபாட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா பாட்டிங்ஸ் கொடுத்து கரெக்டாக பிளான்ட்டை கொண்டு வந்தால் தாங்க இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நம்ம எடுக்க முடியும். இது அஃபெக்ஷன் 16 ஃப்ளவர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஃப்ளவர் நம்ம பூஜை ரூமில் இருந்தால் போதும், பூஜை ரூமே அழகாக இருக்குங்க. அந்த மாதிரி வரக்கூடிய வெரைட்டி தான் இது. யாருமே கரெக்டாக இந்த அளவுக்கு போட்டு எடுக்க மாட்டேங்கிறீங்க. பிளான்டிங் மிக்ஸ் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்து கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பூ கிடைக்கும். இது சின்ன பூ தாங்க, இவ்வளோ தான் வரும். ஒரு குட்டி கிண்ணம் அளவுக்கு தான் இந்த ஃப்ளவர் வரும். மைக்ரோ வெரைட்டிஸ் அப்படின்னாவே குட்டி கிண்ணம் அளவுக்கு தான் வரும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி கோல்டன் சன்செட். இது நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி நம்ம வச்சுருப்போம். ஒவ்வொருத்துக்கும் ஃப்ளவர் வந்திருக்கும், ஒவ்வொருத்துக்கும் ஃப்ளவர் வராது. எனக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பட் வந்திருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்வான் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி நான் தோட்டத்தில் போட்டதுனால மிஸ் ஆகிருக்குங்க. அதனால் இப்போ டெரஸில் போட்டிருக்கேன். நல்லாவே மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா மஹிமா ரெட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது ஒரு ரெட் வெரைட்டி. ரெட் பியோனி, மஹிமா ரெட், இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கலர் இருக்கும். ஆனால் ரெட் பியோனியில் தான் அதிக ரெட் கொடுக்கும். இது ஓப்பன் ஆகும்போது நமக்கு மெஜந்தா தான் கொடுக்கும். இதுவும் நல்லா ஒரு ஃப்ளவரிங் வெரைட்டி தான். பட் இது ஹார்டி வெரைட்டி தான். நமக்கு நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வெரைட்டி. பெரிய எக்ஸல் சைஸ் வெரைட்டி இது, சின்ன வெரைட்டி இல்லை. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நீலோர் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் லில்லி தான். இந்த வாட்டர் லில்லி பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன ஒரு செடி கூட வரமாட்டேங்குது. ஒரே செடியில் பார்த்திங்கன்னா நல்லாவே பூத்துக்கிட்டே இருக்குது. டெய்லியுமே ஒரு ஃப்ளவர் நான் வந்து இதிலிருந்து எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். தாமரைக்கிழங்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.